நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து மக்கள் மனதை தன் பேச்சால் நெய்தவர். பேச்சிலும் எழுத்திலும் தமிழையும் ஆங்கிலத்தையும் தன் முன்னே கட்டி போட்டவர். பாரதிதாசன் புகழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சுத் திறமையை கேளுங்கள். ஒரு தடவை சில இங்கிலாந்து மாணவர்கள் அண்ணாவின் பேச்சு திறமையை பரிசோதிக்க அவரிடம் பிகாஸ் என்ற வார்த்தை 3 தடவை தொடர்ந்து வருமாறு வாக்கியம் கூற முடியுமா என்று கேட்டனர். அதற்கு அண்ணா அவர்கள், நோ சென்டென்ஸ் கேன் பிகின் வித் பிகாஸ். பிகாஸ் இஸ் கன்ஜெக்ஷன். எந்த வாக்கியமும் ஒரு வார்த்தையை கொண்டு துவங்காது. அவ்வார்த்தை ஏனென்றால் என்பது ஒரு இணைப்புச் சொல் என்று உடனே பதிலளித்தார். மாநிலங்களவை தேர்வாகி சென்ற அண்ணாவின் முதல் கன்னி பேச்சை கேட்டு நான்சென்ஸ் என்று அண்ணாவை கண்டித்த அதே நேரு அவர்கள் பின்பு உணர்ச்சி வசப்பட்டு அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், பேசிவிடுங்கள் என்று சபாநாயகரை கேட்டுக்கொண்ட சம்பவம் அண்ணா வாழ்வில் நடந்தது. எதையும் யாருக்கும் புரியும் வகையில் சொல்வதில் அண்ணா கெட்டிக்காரர். குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசும்போது பாமரர்களுக்கும் புரியும்படி பெருமாளுக்கும் 2 பிள்ளை, சிவனுக்கும் 2 பிள்ளை என கூறினார். தீவிர நாத்திகவாதியான இவர் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தன் கொள்கைகளை தள்ளி வைத்து கடவுளை துணைக்கு அழைக்கவும் தயங்க மாட்டார் இந்த பேரறிஞர். கண்டன் சங்கரலிங்கனார் மதராசு மாநிலம் என்று அழைக்கப்பட்ட பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கச் சொல்லி 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர்விட்ட ஒரு போராளி. இவரின் கோரிக்கையை மனதில் வைத்து மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். தமிழ்நாடு என பெயர் மாற்றினால் நீங்கள் என்ன லாபம் அடைந்துவிடப் போகிறீர்கள் என்று எதிர்க்கட்சி கேட்டதற்கு நாடாளுமன்றத்திற்கு ராஜ்யசபா என்றும் மக்களவைக்கு லோக்சபா என்றும் ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி 1935-36 ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்டாய பாடமாக புகுத்தப்பட்டது. நாங்கள் எல்லாம் அப்பொழுது தமிழர் மன்றங்கள், தன்னார மன்றங்கள், திராவிடர் கழகங்கள் என்ற பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சியை நடத்தி இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாரும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சென்றவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து மக்கள்